சக்தி திருமகன் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸு. இன்ஃபேக்ட் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மே அதை நல்லா ப்ரமோட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் நல்லதாக ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும்போது அது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கிற மாதிரி இந்த கதை வந்து ஒரு இது வந்து என்னுடைய கதை, இது வந்து ஸ்டோரி தெஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்ன உடனே அந்த டேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமாக பேசியிருந்தார். இந்த ஸ்டோரி தெஃப்ட் என்ன பின்னணி சார் இது? ஏன்னா அந்த படம் வந்த பிறகு அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் உறுதிப்படுத்திட்டு பேசியிருந்தா சரியாக இருந்திருக்கும். ஓகே. பட் உறுதிப்படுத்தாமல் பேசும்பொழுது அது கொஞ்சம் தவறாக முடிஞ்சிடுது போல இருக்கு. பட் அந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதான் நல்லா துவங்கி இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது காட்சியாக எடுக்க வேண்டியதெல்லாம் டைலாக்காக சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் அந்த படத்தில். அதுதான் மற்றபடி வந்து இப்போ இன்றைக்கி ஓடிடியில் நல்லா போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. பட்டு இந்த இந்த கதை திருட்டு விவகாரத்தில் நம்ம டீட்டெயிலாக எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு தகவல் ஒன்று மெல்ல கசிஞ்சுது, காதில் விழுந்தது. பட் அதுதான் உண்மையாக நமக்கு தெரியாது.